குக்கிங் டாஸ்க் வந்து எல்லாரும் இடுப்ப கை வச்சுட்டு நடக்கணும். எனக்கு இந்த பாடி லாங்குவேஜ்ல உடன்பாடு. அடுத்தது டாஸ்க் பண்ணோன்னு எனக்கு அபிப்பிராயம் இல்லைன்னுவாங்க. அடுத்தது கோடு இருக்கிறதே எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை. அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் இடுப்புல கை வச்சுட்டு இப்படி ஓரமா இப்படியே நிக்கணுமாமா. அதை வந்து இப்போ எல்லா பொண்ணுங்களும் பண்ணுமாமா. எங்களுக்கே கஷ்டமா, நாங்களே ஒத்துக்கிறோம். ஆனந்திக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். அவளுக்கு பிரச்சனை 9 பேருமே வந்து இந்த டாஸ்க் செய்ய ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த விருப்பம் இல்லை கேப்டன். இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக பங்கெடுத்துக் கொள்ளாத 2 நபர்களை தேர்வு செஞ்சு சொல்லுங்க. வர்ஷினி நான் சொல்றேன். ஆனா சொல்வேன் நான் இந்த கேமை பத்தின ஒரு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த அறிவிப்பு வர வரைக்கும் சாப்பாடு ஏன் தண்ணி கூட யாரு எப்ப கேட்டாலும் கொண்டு போய் கொடுக்கணும். போங்க. உங்களுக்கு உள்ள இருக்கும் போது நான் தரல, இங்க இருக்கும் போதும் தரல. ஆனா நீங்களா போய் ஒண்ணு பேசிப்பீங்க, டீமுக்காக எனக்கு ஓகேன்னு சொல்வீங்க, நானும் ஓகேன்னு மண்டி ஆட்டணும் எல்லாத்துக்கும். வெல்கம் டு 2V நியூஸ் தமிழ். பிக் பாஸ் 8ல டே 40ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இப்போதான் வந்துட்டு பிக் பாஸ் வீடே சூடு குடிச்ச மாதிரி இருக்கு. பிக் பாஸ் பாக்குறதுக்கே ஒரு என்டர்டைனிங்கா இருக்கு. ரூல் கேம் எல்லாம் பார்த்தோம்னா ஏண்டா அதை வச்சாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. சோ நல்ல வேலைப்பா, 3 டேஸ்ல முடிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகும்போது அழகா ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது பாய்ஸ் டீம் வந்துட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே இந்த வீக் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்துட்டு நிறைய வந்து ரேஷன்ஸ் கிடையாது. மார்னிங் சாப்பிட்டுக்கலாம், ஆஃப்டர்நூன் சாப்பிட வேணாம், நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கேட்டுட்டு இருந்த சாச்சனாவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா போச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாம கேர்ள்ஸ் டீம் கிட்ட இருந்து அரிசி வந்து ஒரு 2 கப் எடுத்து பாய்ஸ் டீம் கிட்ட கொடுத்துட்டாங்க. அது வந்து ரஞ்சித் சாருக்கு தெரியும். ஸோ நைட் டைம்ல இது நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா வந்துட்டு ரயான் கிட்ட போயிட்டு கூட பேசிடா, ஏன்டா பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சாரி, அவங்க கிட்ட பேச மாட்டேன், இந்த அவனோடது இங்க சொல்லி திருப்பி எல்லாம் கொடுத்துட்டாரு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நேத்து நடக்கக்கூடிய ப்ராப்ளத்துல, அதாவது 24/7 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்து நடக்கக்கூடிய ப்ராப்ளத்துல எனக்கு வந்து ஜெஃப்ரி தான் முக்கியம், அவன் தான் என்னோட ஃப்ரெண்டு, நீ இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வீரமா இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதனாலதான் ரயான் கோவம் ஆயிட்டாரு. சோ அதனால எனக்கு நீ வேண்டாம், அவனோட ரிங் வேண்டாம் அப்படிலாம் திருப்பி கொடுத்துட்டு இருந்தாரு. திருப்பி பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால சௌந்தர்யா நின்றுட்டு இருக்கும் போது அங்கேருந்து ஜெஃப்ரி வந்து அவர் மேல ஏறுறதுக்கு ட்ரை பண்ணாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து திமுக கூட லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நிறைய வந்து சப்போர்ட்டிவா இது வந்து நீங்க பாக்குற கோணங்கள்ல தான் இருக்கு அப்படி இப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா வந்து பாக்குற கோணங்கள்ல தான் இருக்கு. இருந்தாலும் இதை வந்து நிறைய சின்ன பசங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தா நல்லா இருக்கும் சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் சோஃபால கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாட்டு எனக்கு என்ன அப்படின்னா படுத்துட்டு இருக்காங்க. நிறைய கேர்ள்ஸ் அங்க உள்ள இருக்காங்க. அழகா அவங்க வந்து மூவ் பண்றாங்க, எவ்வளவு மாடர்ன் ட்ரெஸ் யூஸ் பண்றாங்க, அழகா அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்துட்டு அவங்களோட செய்கை எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு. இருந்தாலும் இவங்க பண்றது வந்துட்டு ஓவர் ஆட்டிடியூட் அப்படி மாதிரிதான் இருக்கு. ஓவர் ஆக்டிங் வேண்டாமா, அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க வீட்ல இருந்து கூட அதை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. சோ அவங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான ஆடியன்ஸ் போல் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருந்துச்சு. ஆடியன்ஸ் போல் கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பெண் வீட்டார்கள் ஆண் வீட்டார்கள் இவங்க 2 பேர்ல யார் வந்து ஒரே கலர்ஸ்ல வந்து ட்ரெஸ் அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. அதுல அதிகப்படியான ஆடியன்ஸ் பார்த்தோம்னா கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டீம்ல உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு ப்ளூ கலர் ட்ரெஸ்ல வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா நைட் வந்துட்டு பாய்ஸ் டீமுக்கு ரைஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா. அதை வந்து ஒரு பாட்டா பாடி புகழ்ந்துட்டு இருந்தாரு விஜய். இந்த வீக்கெண்ட்ல நான் மாட்டுறது என்னவோ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்லும் போது பாத்துக்கலாம், எல்லாம் சேர்ந்து தானே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அதை தொடர்ந்து பார்த்தோம்னா இன்னைக்கான டாஸ்க் வந்து படிக்கப்பட்டுச்சு. டாஸ்க் வேணாம், அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வந்துட்டு எங்க உங்களோட சம்திங் அந்த கோட் அப்படி எங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி வச்சுட்டு தேடிட்டு இருந்ததுனால அதை போய் வாங்கி போட்டுட்டும் வந்துட்டாரு. அதையும் ஒரு குற்றச்சாட்டாவும் வந்து மஞ்சரி வச்சு நீங்க வந்து நிறைய டைம் இது வந்து யூஸ் பண்ணல கிடையாது, அதனால நான் வந்து உங்களுக்கு அந்த ரிபன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா பாத்தீங்க அப்படின்னா யாரும் வந்துட்டு மைக் போடாம இருந்தாங்க அப்படின்னா கேட்கல அப்படின்னாலும் நீங்க ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தீங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிபன் எடுக்க ட்ரை பண்ணாங்க. பட் மொத்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே எங்களுக்கு இந்த டாஸ்க் பிடிச்சிருந்து எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால சௌந்தர்யோட முயற்சி வீணா போச்சு, வந்து உட்காந்துட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன டாஸ்க், அதாவது லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எலிமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்கான 2 டாஸ்க் வந்து முடிக்காம இருந்தாங்க இல்லையா. சோ இந்த வாரம் அந்த கேம் வந்து 2மே சேர்த்து இன்னைக்கு வச்சுட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்டோரி உள்ள 3 ஸ்டோரி வந்து வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அதுல 10 போர்டு வந்து
கலைக்கப்பட்டு வச்சிருந்தாங்க. அதுல வந்துட்டு கரெக்டா அவங்க வந்து லைன் படி ஒவ்வொரு கதையா அடுக்கணும். ஃபர்ஸ்ட் 10, செகண்ட் 10, தேர்ட் 10 அப்படின்னு சொல்லிட்டு 3 கதைகளை வந்து அவங்க கரெக்டா எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுதான் கான்செப்ட். கேம்ல வந்து கேர்ள்ஸ் டீம்ல இருந்து 2 பேரும், பாய்ஸ் டீம்ல இருந்து 2 பேரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேர்ள்ஸ் டீம்ல இருந்து பார்த்தோம்னா ஜாக்லின் அண்ட் ஆனந்தியும் கலந்துட்டாங்க. பாய்ஸ் டீம்ல வந்து அப்சல்யூட்லி வந்து முத்துக்குமரன், அவர் ஏற்கனவே வந்து கதை சொல்லியிருந்தனால இவர் தான் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு எல்லாருமே கெஸ் பண்ணதான். முத்துக்குமரனும் கேப்டன் அருணும் வந்துட்டு அதுல கலந்துக்கிட்டாங்க. ஓகே, சீக்கிரமா முடிச்சுட்டு பஸ்ஸர் அமுக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளிலவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கேர்ள்ஸ் டீம் தான் வந்து பஸ்ஸரை பிரஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கரெக்ட் பண்றதுக்காக இதுல கேப்டனா வந்துட்டு, அதாவது ஜட்ஜா வந்துட்டு தீபக் தான் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கான அந்த கதைகள் வந்து சரிபார்க்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க வந்து 15 மார்க் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ 3 கதையுமே அவங்க சரியா கதைகள் கொடுக்கல அப்படிங்கிறதுனால மார்க் அடிப்படையில வந்துட்டு அவங்க யார் வின்னர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாங்க. ஸோ பாய்ஸ் டீம் வந்து கதை சரிபார்க்கப்பட்டுச்சு. பாய்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா செகண்ட் கதை வந்து பர்ஃபெக்டா கரெக்டா அமைச்சிருந்தாங்க. ஸோ 10 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. மொத்தமா பார்த்தோம்னா பாய்ஸ் டீம் வந்து 18 பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்க வந்து இந்த டாஸ்க் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பாய்ஸ் டீம் ஒன்றும் கேர்ள்ஸ் டீம் ஒன்றும் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேர்ட் ஒன்று இருக்கு இல்லையா, சோ அடுத்து எப்ப நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சமைக்கிறதுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதாவது ரயன் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, நான் சமைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சோ ஓகே, நீ சமைக்கிறதா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து டாஸ்க் பண்ண வேணாம், பட் உனக்காக உன்னோட டீம்ஸ் எல்லாரும், அதாவது நீங்க வந்து இங்க சமைக்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்து சும்மா தான் இருக்காங்க, மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாமே கேர்ள்ஸ்ல சும்மா தான் இருக்காங்க, நீங்க சமைக்கும் போது ஏன் உங்களுக்காக அவங்க வந்து ஒரு டாஸ்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லும் போது ரயன் சொன்னாரு, ஓகே கையை எப்படி வச்சுட்டு நிற்கிறதா டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் இடுப்புல கை வச்சுட்டு இப்படி ஓரமா இப்படியே நிக்கணுமாமா, அதை வந்து எல்லா பொண்ணுங்களும் பண்ணுமாமா. பட் யாருமே அதுக்கு வந்து ஒத்துக்கல. ஆனந்தி எல்லாம் பார்த்துட்டா முடியவே முடியாதுப்பான்னு சொல்லிட்டு அழன ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஆனந்தி வந்து அதிகமா அழறாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட். அடிக்கடி அழறது வந்துட்டு அவங்களோட பவரை, அதாவது அவங்களுடைய பவரை வந்து கம்மியா காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க. கேர்ள்ஸ் டீம்ல வந்து ஒரு 5 பேர் கிட்டத்தட்ட வந்து ஓகே இதை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்காக தானே அவங்க சமைக்கிறாங்க, சோ நம்ம எல்லாம் சும்மா தானே இருக்கோம், நம்ம வந்து டாஸ்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குக்கிங் டாஸ்க் வந்து எல்லாரும் இடுப்ப கை வச்சுட்டு நடக்கணும். எனக்கு அந்த பாடி லாங்குவேஜ்ல உடன்பாடு. அடுத்தது டாஸ்க் பண்ணணும்னு எனக்கு அபிப்பிராயம் இல்லைன்னுவாங்க. அடுத்தது கோட் இருக்கிறதே எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை. அவங்களுக்காக நாங்க டாஸ்க் பண்ண ரெடி, பட் அவங்க சமைச்சு முடிக்கிற 2 hours or 3 hours ஃபுல்லா எங்களால் டாஸ்க் பண்ண முடியாது, போகும்பொழுது நாங்க ஒரு டாஸ்க் பண்றோம், அது மினிமம் டைம்ல நாங்க ஒரு டாஸ்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஓகே பாய்ஸ் டீம் இதை ஓகேப்பா சூப்பர் அப்படின்னு நாங்களும் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஆனந்தி என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா அதுக்கப்புறம் இதையே வந்து ஒரு இதுவா மாத்திடுவாங்கப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதர்வைஸ் வந்து அவங்களும் ஓகே, நீங்க எல்லாம் ஓகே இல்ல, எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவங்களுமே முடிச்சுட்டாங்க, போயிட்டாங்க. இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கும் சாச்சனாவுக்கும் கொஞ்சம் டிஷ்யூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரயான் கிட்ட போயிட்டு சௌந்தர்யா, எனக்கு எல்லாம் பிடிக்கல மச்சு, என்ன மச்சு அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இவ வந்து இதாவே இல்ல, ஒரு மாதிரி இரிட்டேட் பண்றான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு வந்து ரயான் வந்து சூப்பரா பதில் சொல்லியிருந்தாரு. இப்ப நாங்க பேசிட்டு இருக்கும் போது என் கையை பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்தல, அது உனக்கு அனாகரிகமா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ பேசும்போது நிறைய வந்து உன்னோட பாடி ஆட்டிடியூடால வந்து மற்றவங்களை இரிட்டேட் பண்ற, இதெல்லாம் உனக்கு தவறலாம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. செம்மையான கொஸ்டின்ங்க இதுதாங்க. இவங்க பண்ணும்போது மட்டும் மற்றவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், கேட்டுக்கணும், போய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து அந்த பொண்ணு ஏன்டா சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சாச்சனா வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட, அக்கா நான் உங்களை எந்த இடத்துல வந்து உங்க பேர் சொல்லி உங்களை வந்து ஒரு தவறா பேசினேன்னு எனக்கு தெரியலக்கா, சாரிக்கா அப்படிலாம் சொல்லிட்டு பேசி இருந்தேன்னா சாரிக்கா, ஆனா நான் எந்த ஒரு மைண்ட்ல வந்து எந்த ஒரு விஷயம் வச்சுக்காம தான் நான் அவங்க கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செகண்ட் கேம், அதாவது லாஸ்ட் கேம் ஸ்டார்ட் ஆச்சு. லாஸ்ட் கேம் என்னன்னா, வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டு ஸ்டடியா நிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். இது நிறைய நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு முறை அவங்களால போட முடியல அப்படின்னா அங்க வச்சிருக்க கஷாயம், அதாவது எந்த கஷாயம் வேணாலும் இருக்கலாம், கசப்பா இருக்கும்னு கசப்பான உண்மையும் கூட, அதை எடுத்து குடிச்சிடணும். சோ ஒவ்வொரு வாட்டியும் மிஸ் பண்ண அதை திரும்பி குடிச்சா என்ன ஆகும்னு பாருங்களேன். சோ பாய்ஸ் டீம்ல இருந்து கரெக்டா போட்டுட்டு இருந்தாங்க. பட் பாய்ஸ் டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா பவித்ரா கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க. பவித்ரா மிஸ் பண்ணது மட்டும் இல்லாம அதிகமா குடிக்க வேண்டியதாச்சு. ஏன்னா ஒவ்வொரு முறை தவிர போகும்போது குடிக்க முடியும், அவங்க அதிகப்படியா குடிச்சு காலியாவே ஆயிடுச்சு. ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டில ஒரு கஷாயத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா சிவகுமார் அதிகமா குடிச்சிட்டு இருந்தாரு, அவரால் கோல் போட முடியல. மச்சு ஒன்னே ஒண்ணு போட்டுடா அப்படின்னு சொன்னாலும் முடியல அவரால். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிகப்படியா வந்து பவித்ரா குடிச்சிருந்ததுனால பவித்ராவுக்கு வேலை வேற யாராவது வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தர்ஷிகா வந்திருந்தாங்க. அதே மாதிரி பாய்ஸ் டீம் வந்து சிவகுமார் அதிகமா குடிச்சிருந்தாங்க. சிவகுமாருக்கு பதிலாக வேற யாவது நீங்க ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முத்துக்குமரன் வந்திருந்தாங்க. சோ பவித்ராவுக்கும் கோல் போட முடியாதுன்னா திரும்ப அதிகப்படியா அவங்களுமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கஷாயத்தை. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வாமிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் எவ்வளவு குடிச்சாலும் நான் வந்து விளையாண்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாண்ட அந்த முறை இருக்கு இல்லையா, கண்டிப்பா வந்து கிளாப் பண்ற அளவுக்கு தான் இருந்தது.
அண்ட் முத்துக்குமரன் வந்து ஒரே ஒரு கோல் போட்டுட்டு ஓகே பாய்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. அதனால இந்த வாரத்துக்கான எலிமினேஷன் ஃப்ரீ டாஸ் அப்சல்யூட்லி பாய்ஸ் டீமுக்கு போயிடுச்சு. ஸோ இவங்க எல்லாருமே கன்சிடர் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓகே நாங்க வந்து தீபக் சேவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கை சேவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு, ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணோம் இல்லையா. அதனால பாய்ஸ் டீம்ல இருந்து பார்த்தோம்னா விஷால வந்து பெஸ்டாவும், கேர்ள்ஸ் டீம்ல பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி அண்ட் ரியா 2 பேருமே டைப்ல இருந்தாங்க. பட் ரியா வந்துட்டு நீங்களே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தாங்க. அதனால இந்த டைம் மஞ்சரி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சிக்கு வந்து மஞ்சரியும் விஜய் விஷாலும் தான் வந்துட்டு போட்டி போட போறாங்க. அதே மாதிரி ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்சல்யூட்லி கேர்ள்ஸ் டீம் எடுத்தா வர்ஷா தான் சொல்ல போறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வர்ஷா. பாய்ஸ் டீம்ல வந்துட்டு ராணவ் மாட்டினாரு. ஸோ இவங்க 2 பேரும் தான். இப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் இல்லையா, அது என்ன பிக் பாஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த அறிவிப்பு வர வரைக்கும் சாப்பாடு ஏன் தண்ணி கூட யாரு எப்போ கேட்டாலும் கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாய்ஸ் டீம்ல வந்துட்டு லக்ஸரிஸ் கம்மியா இருக்கு இல்லையா. ஸோ அதனால கேர்ள்ஸ் டீம்ல உள்ளவங்க எல்லாமே கொஞ்சம் வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்டாங்க. பிக் பாஸ் அது வந்து பாய்ஸ் டீம் வந்து எங்க கிட்ட நாங்க கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க, தயவு செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்பிள் ரிக்வெஸ்டா கேட்டிருந்தாங்க. அதை ஏத்துக்கிட்ட பிக் பாஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, நைட் ஒரு கிளீன் மணி அடிச்சு விட்டாரு. போய் பார்த்தா அங்க நிறைய திங்ஸ் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேப்பா இந்த வாரத்துக்கான ஃபுட்டுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை, பிக் பாஸ் கொடுத்துட்டாரு, தேங்க்யூ பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீம் எல்லாமே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க மார்னிங் வந்து கஞ்சி குடிச்சிருக்காங்க, ஆஃப்டர்நூன் எதுவுமே சாப்பிடல, நைட்டுக்கும் ஏதோ கொஞ்சம் லைட்டா வச்சுதான் சாப்பிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ நாளையில இருந்து நல்லா சாப்பிட போறாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இருந்தது. பாக்குறதுக்கும் நமக்குமே ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இப்படிதான் இன்னைக்கு டே பினிஷ் ஆயிடுச்சு. தொடர்ந்து பேசலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி. நீங்க சாச்சனா செஞ்ச விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.